நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப நான் கேஸ் கொடுத்தேன்னா அவன் ஏதாவது வக்கீல வச்சு எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் அவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நேருக்கு நேர் போராடின சரித்திரம் தான் நமக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. நான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னதால அவன் இப்ப நிம்மதியா இருப்பான். நான் அவன் பேரை சொல்லாம மறைச்சதுனால அவனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. எந்த நேரத்திலையும் நான் அட்டாக் பண்ணுவேனுங்கிற பயத்தோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் அந்த பயத்தோடைய வாழட்டும். நான் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டி, நான் என்ன பண்ண போறேன்னு. இனி அவசரப்பட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்புறம் அவங்களோட குழந்தைங்க காணாம போனதா கேள்விப்பட்டேன். குழந்தைங்க எங்க போனாங்க? வீட்டுல எங்கேயும் இல்லைங்கிறாங்க. அப்ப சந்தேகமே இல்லை, அந்த தினேஷ் தான் கூட்டிட்டு போயிருப்பான். அவன் தன்னோட பொண்ணை இழந்துட்டான்ல, அதுக்கு குழந்தைங்களை வச்சு பழி வாங்குவான் போல இருக்கு. அவன் ஒரு அறிவு கெட்டவன், என்ன வேணா செய்வான். முன்ன பின்ன யோசிக்காம எது வேணாலும் செஞ்சிருவான். குழந்தைங்கள அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான் ஆண்டி. அழாதம்மா, பசங்க வந்துடுவாங்க. ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஆமாமா, நாங்க இப்ப ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம். நீங்களும் கிளம்புங்க. பசங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அத போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கல்ல, அவங்க தேடுவாங்கப்பா. குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க எங்க போனா என்ன, எங்க இருந்தா என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் அதை கவனிக்கவே டைம் இல்லையே. குழந்தைங்க எதுவும் சொல்லாம போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் அவங்கள பெற்றவங்க தான். உமா, நீ வந்து வண்டியில் ஏறு. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் விட்டீங்களா? என்ன மாமா, உமாவோட அம்மா மாதிரியே பொடி வச்சு பேசுறீங்க? எல்லாரும் குழந்தைய காணுன்னு டென்ஷன்ல இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. குற்றம் சொல்லணும்னாலும் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பேசுங்க. உமா, வா போலாம். ரெண்டு பேரும் எங்கேயும் நில்லுங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நீங்க பரபரப்பா ஓடுறீங்கன்னா காரணத்தை நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க அவங்கள எங்க தேடினாலும் அப்புவையும் அம்மாவையும் நீங்க பார்க்க முடியாது. பசங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா, அப்பு அம்மாவும் எங்க இருக்காங்க? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? குழந்தைங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க யாரு மனசுலயும் இல்லைன்னாலும் அவங்க மனசுல நம்ம எல்லாருமே இருக்கோம். நாம மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கோம். அப்பா, அப்பு அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கோங்க. என் பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அப்புவும் அம்மாவும் அவங்க யாரை பத்தியும் கவலைப்படாம அவங்க உலகத்திலேயே டிராவல் பண்றத நான் பார்த்தேன். அப்போ அம்மா, ஐ தாத்தா,
தாத்தா. தாத்தாவா? 2 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கா? இந்த பாராப்பு உனக்கு தான் அடிபடும், பாத்துக்க. உங்களை யார் தனியா வெளியே வர சொன்னது? யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா இல்லையா? கேக்குறேன்ல, சொல்லு. வீட்டில் எல்லாரும் உங்களை காணுமேன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. உங்களை காணும்னு தெரிஞ்சதும் நானும் உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா அடி வாங்குவீங்க. எதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு வந்தீங்க? பதில் சொல்லு. இல்ல, அது வந்து நாங்க எங்க எல்லாரையும் பயம் காட்டலாம்னு நினைச்சீங்களா? பயம் காட்டுறதுக்கு இல்ல, நாங்க ஒரு பொருளை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைச்சோம். எனக்கு வாங்கி தர வந்தீங்களா? ஆமா தாத்தா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னல, அது யாருக்கும் தெரியாம செய்யறதுக்கு தான் நாங்க யாருக்கிட்டயும் சொல்லாம வந்துட்டோம். தாத்தா, இன்னைக்கு தானே உங்க பர்த்டே? ஆமா, போன வருஷமே நாங்க சோஷியல் மீடியால பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். தாத்தா, பர்த்டே gift வாங்க தான் நாங்க வந்தோம். நீங்க பர்த்டேய செலிப்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு தான் நாங்க ஒரு gift வாங்கலான்னு போனோம். அத பாட்டி முன்னாடி வச்சு நான் உங்களுக்கு தரணும்னு நினைச்சேன். சாரி தாத்தா. அம்மு, தாத்தாக்கான கிஃப்ட்டை கொடு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். ஹாப்பி பர்த்டே தாத்தா. வாங்கிக்கோங்க தாத்தா. வாங்குங்க தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. செல்ல குட்டிங்களா, நீங்க தாத்தாவோட பர்த்டே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி யாருமே எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல. அம்மா, அப்பா, அப்பா பிரபலமான ஒரு பீடியாட்ரிஷியன். அப்படி இருந்தோம் சொந்த குழந்தைங்களோட மனசு கூட புரிஞ்சுக்க முடியலன்னா உன்னை நினைச்சு பரிதாபமா தான்பா இருக்கு பாலு. சாரிப்பா. சாரி செல்லம். 2 பேரும் சேர்ந்து எங்களை ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. எங்க கிட்ட சொல்லாம வெளியே போலாமா செல்லங்களா? நாங்க தாத்தாக்கு பர்த்டே gift வாங்க தான் போனோம் பாட்டி. எங்க கிட்ட சொல்லாம இப்படி வெளியே போலாமா? gift வாங்கணும்னா நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்க 2 பேருக்கிட்டே சொன்னா எதுவும் நடக்க போறதில்ல. ஒருவேளை அவங்க சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் இப்படி தனியா வெளியில போவாங்களா? தனியா இல்லையே, நானும் அப்போ அண்ணாவும் சேர்ந்து தானே போனோம். யாருக்கும் தெரியாம செஞ்சா தாத்தாக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க யாருக்கிட்டயே சொல்லாம போயிட்டோம். இது இப்ப எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட தான் சொல்லணும், சரியா? உங்களுக்கு அப்புறம்தான் நாங்க எதை பத்தியும் யோசிப்போம். வா வாமா. வாங்க, உள்ள வாங்க சம்பந்தி. ஹலோ. ஹலோ, மகேஸ்வரியா? ஆமா, நான் எஸ்ஐ பேசுகிறேன்.
ஹாஸ்பிட்டலில் நம்ம மீட் பண்ணமே. ஹலோ சார். தீபனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் என்கிட்ட தீபனை அடித்தது பாலுன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், அப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். தீபன் உங்ககிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு பாலு சண்டைக்கு வந்ததா சொன்னாரா? சொன்னேன் சார். தீபனோட ஸ்டேட்மெண்ட்டில் பாலுவோட பேரையே அவர் சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது சார். தீபன் உங்கள் அண்ணன் பையன் தானே? ஆமாம் சார். அவனை அட்டாக் பண்ணது கண்டிப்பாக அந்த பாலு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பாலுவை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா உண்மை தானா வரும். அப்படின்னா இப்போ கூட உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு? ஆமாம் சார். சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரி சார். தீபன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சா கூட போலீஸ் விசாரிக்கும் போது பாலு உண்மை சொல்ல வேண்டி வரும். அப்பா, ஹேமாவை நான் தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். அந்த தினேஷை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவனை நம்பிடலாம், ஹேமாவால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவளோட பொண்ணு தான். அவள் பொண்ணையும் இழந்துட்டா. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறவளுக்கு அடைக்கலம் கொடுக்கலான்னு தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். சொந்த சகோதரியை விட அதிகமா என்ன ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. அதுக்காக தன்னோட படிப்பை கூட பாதியில விட்ட பொண்ணு தான் ஹேமா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் கண்டுக்காம இருக்க முடியாதுல்ல. அப்புறம் பாலுவை பத்தி யாரு என்ன சொன்னாலும் இனிமே நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி விஷயங்கள் என் மனசை எப்பவும் பாதிக்காது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நாம அவளுக்கு அமைச்சு கொடுத்துட்டோம்னா அதுவே அவளுக்கு பெரிய விஷயம் தானே. உங்க 2 பேரோட பெரிய மனசையும் நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு நீங்க 2 பேரும் அப்புவோடையும் அம்மாவோடையும் சந்தோஷமா அன்பா சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும். இன்னொருத்தரோட வாழ்க்கைக்காக தியாகங்களை செஞ்சு தன்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நாளையில இருந்து நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். நாங்க ஒன்னா சேர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய போறோம். மீதி நேரத்துல குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இனிமே பாருங்கப்பா, எந்த பிரச்சனையும் வராது. இனி நல்லதுதான் நடக்கும். நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். நான் என் மனசுல பட்ட விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான். ஹேமா உங்க வாழ்க்கையில எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஹேமாவால அந்த தினேஷ் உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். அவனை மாதிரி ஆளுங்களை நம்ம கிட்டவே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கூட அறிவே இல்லாத பையன். எனக்கு என்னமோ அவன் அடங்கியிருப்பான்னு தோணலை. ராஜ வம்சத்தில் பிறந்த தீபன்கிற ஒரு ராட்சசனும் அவனை வளர்த்து ஆளாக்குற இவளோட இல்லை என்னோட அது எப்படிமா என்னால் சொல்ல முடியும்? அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைக்கிறவங்கள முதல் இடத்துல இருக்கிறதும் அம்மானு என்னால் எப்படி சொல்ல முடியும்? மகேஸ்வரியும் தீபனும் சேர்ந்து தினேஷை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. ஹேமா பேரை சொல்லிட்டு தான் தினேஷ் இந்த வீட்டுக்கு வருவான். அதனால தான் ஹேமாவை இங்கிருந்து வேற எங்கேயாவது கொண்டு விட்டுறலான்னு நான் சொல்கிறேன். அவன் ஒரு ஃப்ராடுமா. அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. நீ பிறந்து வளர்ந்த அந்த வீட்டில் இருந்து தான் உன் புருஷனுக்கு எதிராக சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க அம்மாவோட கெட்ட எண்ணத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். எங்கேயாவது மென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு சேர்க்கணும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லம்மா, எனக்கு போற வழியில 2-3 வேலை இருக்கு. பாலு, அப்ப நான் கிளம்புறேன். சரி. அப்புறம் 2 பேரும் பசங்களை நல்லா பாத்துக்குங்க. அவங்க 2 பேர் தான் நம்ம சொத்து. அப்புறம் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறேன். அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னது அதான் எனக்கு புரியல. ஓ, அது
அம்மா மேல இருந்த கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு. நீ என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை குருநாதா. ரொம்பலாம் யோசிக்காத. சரி. அந்த பழக்கம் அவ்வளோ நல்லதில்லை. என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை குருநாதா. அங்கே இருக்கிற அந்த பையடு. இந்த குருநாதா. வந்து சாப்பிடுங்க பசங்களா. அது வந்து சாப்பிட்டுண்டா. நான் இந்த ரூட்ல போகும்போது இது வழக்கமா பண்றதுதான். ஏதாவது காட்டு மிருகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பார்த்துருக்க. சிறுத்தை, புலி, காட்டெருமை, யானை. ராத்திரி ஆயிடுச்சுனாலே இங்கெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. ஓ. அப்புறம் நம்ம போகணும்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ரோடுக்கு நடுவுல ரோட்டுக்கு நடுவுல கூட்டம் கூட்டமா இருக்கும். நம்ம கீழே இறங்க முடியாது. அசஞ்சோம் போட்டுருவாங்க. இதோ அது அந்த இடத்துல அங்கதான் யானை வந்து போகும். அந்த வழியில யானை எத்தனை பேரை கொண்டு தூக்கி எறிஞ்சிருக்கு தெரியுமா? டேய், காட்டு யானை மீச்சு கொண்டு இருக்கன்னு நீ பேப்பர்ல படிச்சிருக்கல? டேய், காட்டு யானை கொண்டது உண்மைதான்டா. ஆனா அதெல்லாம் செய்ய வைக்கிறது மனுஷங்கடா. காட்டுல இருக்கிற மிருகத்தை விட நம்ம பயப்பட வேண்டியது இந்த மனுஷ ஜென்மங்களை தான். நம்ம பயணத்துல அதை பத்தி நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிடுவ. டேய், நீ ஒரு மட முட்டா போயிண்டா. பெரிய ஆம்பளை இவரு. உன்னால ஒரு புல்ல கூட பிடுங்க முடியாதுடா. அந்த பாலு டாக்டரோட மோதனம்னா நீ ஒரு நல்ல பலசாலி ஆகணும். நீ என் கூட இருக்கிற இந்த நாள்ல உன்னை நான் கண்டிப்பா மாத்திருவேன்டா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பாலுவை எப்படி பழி வாங்கணும்னு உனக்கே தெரியும். ஆனா நீ கத்துக்கல. டேய், நீ கத்துக்கலன்னு வையே, நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு உன்னை நானே கொன்னு அதுக்கப்புறம் உன்னை கண்ண தொண்டமா வெட்டி அந்த பீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து காட்டுல இருக்க என் பசங்களுக்கு தூக்கி எறிஞ்சிருவேன். குருநாதா, நீ அதுக்காச்சும் பிரயோஜனமா இருந்துட்டு போ. அதுங்களோட ஒருவேளை பசியை தீர்த்து வச்ச சந்தோஷமாச்சு எனக்கு இருக்கும். விடுங்க, என்ன விடுங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் மாறிடுவேன். ஏன்னா அந்த டாக்டரை பழி வாங்கி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது லட்சியம் இருந்தாதான் உன்னால நீ நினைச்சதை ஏதாவது சாதிக்க முடியும். நீ வா. யாரோட அதிர்ஷ்டமோ தெரியல, தீபன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிட்டான். அதனால இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். தீபன் எதுக்காக அப்படி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவன் மாத்தி சொன்னது நமக்கு வார்னிங் மாதிரி தான். தீபன் உன்னோட பேரை சொல்லியிருந்தான்னா நம்ம 2 பேரும் மாட்டிருப்போம். இது இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல கிடைச்ச சின்ன ஆறுதல் தான். இந்த டைமை நம்ம 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணணும். நாளையிலிருந்து பழைய மாதிரி நீயும் நானும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகணும். அப்புறம் ஈவினிங் நம்ம பசங்க கூட அவுட்டிங் போகணும். இனிமே கிடைக்கிற ஃப்ரீ டைமை நம்ம அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன பாலு, ஒன்னும் சொல்லாம இருக்க? நீ இப்ப சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இனிமே தெரிஞ்சோ தெரியாமலையோ அவசரப்பட்டு கூட எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த தீபனுக்கு ஏதாவது ஆயிருந்தா, அப்படி இருந்தாலும் அவன் செத்து தொலைஞ்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அது உங்க கையால நடந்துச்சுன்னா நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? இதை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். குழந்தைங்களோட அதிர்ஷ்டம். அதனாலதான் நான் இந்த தடவை மாட்டிக்கல. இதுக்கு நடுவுல பசங்க வேற காணாம போயிட்டாங்க. இனி அதை நினைச்சு கவலைப்படாத. இனி வர ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சொந்தமானது. ஆமா, ஆன்ட்டி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கன்னு அவர் ஒன்றும் சும்மா சொல்லலையே.
இப்போ நீ அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு உனக்கு எப்பாவது தெரியுமா? அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான். காலப்போக்கில் அவங்களுக்குள்ள இருந்த கெட்ட எண்ணங்கள்லாம் இப்போ அவங்க மனசுல இருக்கு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட நீங்க கொஞ்சம் வசதி கம்மியானவர் தான். வசதி இல்ல, அம்மா தான் பெரிய ஆள்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதான் விஷயமா? என்ன இதான் விஷயம்? அம்மா மனசுல இருக்கிறத எப்பவும் மாத்த முடியாது. உன்னோட அம்மா ஒரு சுயநலவாதி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னு ஒரு விஷயத்த நான் அட்வான்ஸாவே சொல்லிட்டேன். ஒரு வேளை யாராவது என்ன கொன்னுட்டா அது உன்னோட அம்மா பிளான் பண்ண ஒரு மர்டரா தான் இருக்கும். இங்க பாரு, இனிமே அப்படி சொல்லுவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்க அம்மா உன்னை கொல்லுவாங்களா? இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். சும்மா கண்டதையும் பேசிட்டு இருக்காத. நீ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது. அப்புறம் நம்ம பசங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சேச்சா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ தைரியமா இரு. பாட்டி, அம்முக்குட்டி, எங்கப்பா இப்படி முறைச்சு பார்த்து பயமுறுத்தாது. நான் அந்த பக்கம் போயிடுறேன். பாட்டி, நாங்க இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ல போகல, அப்பா அம்மா கூட சேர்ந்து கார்ல போறோம். அப்படியா? அப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? எங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. இனிமே தினமும் அப்படித்தான். இப்போ உங்க 2 பேருக்கு சந்தோஷமா? அத்தை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களை பார்த்துட்டு வெளியே போலான்னு பாலு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம். நான் கோயிலுக்கு போய் 2 பேருக்காகவும் வேண்டிக்கிட்டேம்மா. விசேஷமா அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப எங்களுக்கு? பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கலனாலும் கடவுளே உங்களை பாத்துக்குவாரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இல்லையா? இனி எந்த தடையும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன்பா. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்ததால தான் நீ ஒரு டாக்டர் ஆன. கடவுள் எப்பவும் துணை இருப்பாரு. நல்லா இரு. என்னப்பா இதெல்லாம்? உங்க வேண்டுதல்னால தானே நான் டாக்டர் ஆனேன். பெரிய சோதனை வரும்போதெல்லாம் நீங்க கொடுத்த சப்போர்ட்டால தானே நான் அதை கடந்து வந்தேன். நான் நடந்து போற பாதையில ஒரு முள்ளு கூட இருக்கக்கூடாதுன்னு எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது நீங்க தானம்மா. எனக்கு நீங்க தான் தெய்வம். கடவுள்கிட்ட காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிறோம், பூஜைலாம் பண்றோம். ஆனா எந்த அம்மா கிட்டையும் குழந்தைங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லாமலேயே எப்பவும் குழந்தைங்களுக்காகவே வேண்டுறீங்களேம்மா. டேய், என்னடா? என்னதான் இருந்தாலும் அம்மா குழந்தைங்கள மனசுல வச்சிருக்கிற மாதிரி குழந்தைங்க அம்மாவை மனசுல வச்சிருக்க மாட்டாங்க. அம்மா எனக்கு என்னமோ முதல் தடவையா வேலைக்கு போற மாதிரி ஃபீலா இருக்குமா? அப்பாதான் பாலு வேலைக்கு கிளம்பிட்டாருன்னு கேட்க கால் பண்றாரு. இப்ப போன் எல்லாம் பேச வேணாம். தாத்தாவுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பலாம். அப்படியே பண்ணலாம். பாலு, ஒரு செல்ஃபி எடு. இந்தா வா. இங்க வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஏய், நீ இதை பாத்தியா?
நம்ம பொண்ணும் குழந்தைங்களும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாரு. இந்தா. ஓ, நான் அதை மறந்து போயிட்டேன். உனக்கு தான் அவங்கள பிடிக்காத. நான் கொஞ்சம் ஞாபகம் மறதியா, நீ என் பொண்டாட்டின்னும் நம்ம குழந்தையோட அம்மான்னும் நம்ம குழந்தை அவ புருஷன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறத நீ பார்த்தேன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னும் நான் தெரியாம நினைச்சிட்டேன். சாரி. இனிமே நம்ம பொண்ணு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். கொஞ்ச நாளா மனுஷங்களை இன்சல்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க போல இருக்கு. உன் கூட எல்லாம் வாழும்போது ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்னு ஒன்று வேணும்ல. இல்லைன்னா நீ சொல்றத கேட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நான் மாறிடுவேன்ல. இப்ப மட்டும் எப்படி இருக்கீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போதே நீங்க நம்பர் 1 தலையாட்டி பொம்மை தானே. என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச பிறந்தானே கொஞ்சமாச்சும் திருந்துனீங்க. சிரிக்காதீங்க. துவச்சு போட்ட துணி மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா மகேஸ்வரிக்கு புருஷனா நீங்க ஆயிருக்கவே முடியாது. அன்னைக்கு நீங்க இருந்த கலரையும் அழகையும் பார்த்து கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன். ஓ, அப்போ நான் அழகா இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். அன்னைக்கு இருந்தீங்க, ஆனா இப்ப இல்ல. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது இருந்தீங்க. தலை நிறைய சுருட்ட முடியும், அடர்த்தியான மீசையும் பலபலன்னு இருந்த முகத்தையும் பார்த்து நான் ஃபிளாட் ஆயிட்டேன். இன்னைக்கு உங்க தலைய பார்க்கும்போது அன்னைக்கு நான் பார்த்தது விக்கா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். கல்யாணம் நடந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க முடியெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சுல்ல. நீ தப்பா சொல்லிட்ட. கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னோட குணம் என்னன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாள்ல இருந்து என்னோட முடி ஒன்னொன்னா உதிர ஆரம்பிச்சிருச்சு. முடி மட்டும் இல்ல, குடும்பத்தை பத்தி நான் கண்ட ஒவ்வொரு கனவுமே மொத்தமா உதிர்ந்தே போச்சு. இப்பவும் கொஞ்சம் நஞ்ச முடி கூட என் தலையில மிச்சம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கையை பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்லை. நம்ம சந்தோஷப்பட்ட மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை அமையல. நம்ம பொண்ணுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமேன்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிட நமக்கு வேற யாரும் இல்லைல்ல, ஒரு பொண்ணு தானே. ஒரு குழந்தை பெத்தது என் தப்பா? பின்ன ஏன் தப்பா? அப்ப யாரோட தப்பு? எங்க குடும்பத்துல குறைஞ்சது 5-6 குழந்தைங்க பெத்துக்காதவங்க யாரும் இல்ல, என்ன தவிர. நான் ஒரே ஒரு பெண்ணை பெத்தது என்னோட தப்பா? இப்ப நீங்க என்ன குத்த சொல்றீங்களா? நான் தான் அதுக்கெல்லாம் காரணமா? இன்னொரு குழந்தை பிறக்காம இருந்தது தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நமக்கு இன்னொரு குழந்தை பிறக்காம போனதுக்கு பாருங்க, தேவையில்லாம என்ன. அது எப்படி உன்னோட இன்னொரு குழந்தை பிறக்கும்? ஆசையோட நெருங்கி வரும்போது காட்டெருமை மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் எப்படி? பாருங்க, என்ன கோவப்படுத்தி நான் ஏதாவது சொல்லிட போறேன். உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பாருங்க, என்ன சொல்லணும். இவளெல்லாம் கட்டிக்கிட்டு என்னோட வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. நம்பர் கிடைச்சதா? கிடைச்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மினோட நம்பரே கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு தானே பாலு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண போறான். ஆமா. அவன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவனை வேலையில இருந்து தூக்கணும். அவன் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இனிமே டாக்டரா வேலை பார்க்கவே கூடாது. வீட்டு வேலைக்காரியோட பையன் MBBS டாக்டரா வேலை செய்யவே கூடாது. ஹலோ. ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க தானே ஹாஸ்பிட்டலோட அட்மின்? ஆமா. நீங்க யாரு? நான் ஒரு பேஷண்ட். உங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, சிட்டி ஹாஸ்பிட்டல்ல 7ஆம் வார்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட். இங்க எது கால் பண்ணீங்க? சார், எனக்கு ஒன்றும் வியாதி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகல. பின்ன உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டர் என்னை அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால தான் இப்போ நான் இங்கே இருக்கேன். நீங்க யாரு? இதெல்லாம் இப்போ எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது டாக்டர் பாலகோபாலன். இன்னைக்கு அங்கே ஜாயின் பண்ண வராருன்னு தெரிஞ்சதால தான் கால் பண்ணுறேன். டாக்டர் பாலு உங்களை கொலை பண்ண பார்த்தாரா? ஆமாம் சார். இன்னைக்கோ நாளைக்கோ அந்த ஆள் கொலை முயற்சிங்கிற பேரில் அரெஸ்ட் ஆகிடுவார். ஸ்டார் ஹாஸ்பிட்டலோட குழந்தைங்க டாக்டரை கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அது உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேராக மாறிடும். நான் இன்னைக்கு போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலை கேட்டு விசாரிச்சிங்கன்னா என் கேஸை பற்றி சொல்லுவாங்க.
ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணேன். இனி என்ன பண்றதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஒருவேளை இன்னைக்கே டாக்டர் பாலுவை தேடி போலீஸ் ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப சொல்றது எதையுமே உங்களால நம்ப முடியல அப்படின்னா டாக்டர் பாலு கிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் நாள் தீபனுங்கிற ஒரு ஆளை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு கேளுங்க. அப்ப டாக்டர் பாலுவோட முகத்துல இருந்தே உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரி சார், நீங்க நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பாலுவுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. ஓகே ஓகே, இது போதும் ஆண்டி. அந்த ஆள் நான் சொன்னதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிருப்பான். அந்த ஆள் இப்பவே மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துருவான். அதோட ஜாயின் பண்ண வந்த அன்னைக்கே பாலு வெளியில போயிடுவான். அப்படி ஒரு நியூஸ் வரதுக்காக நாம காத்திருக்கலாம். நீங்க தைரியமா இருங்க ஆண்டி, அவன் அங்க ஜாயின் பண்ணவே முடியாது. அங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே டாக்டர் அவன் சேர்ல உட்காரவே கூடாது. அவன் ஆசைப்பட்டாலும் நாம உட்கார விட மாட்டோம். பாலு, இது உனக்கு 2வது ஜென்மம் மாதிரி. அப்போ ஒரு ஜென்ம வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றியா? அப்படி இல்ல, இது வரைக்கும் நாம இழந்ததுக்கெல்லாம் இப்ப நன்றி சொல்லலாம். இனிமே நடக்க போறத நினைச்சு நாம சந்தோஷமா வாழலாம். நான் இப்போ எதுக்காக இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா? நீயும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் ஒன்னோட ஒன்று கனெக்டடா இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட். ஒன்னு கைனகாலஜி, இன்னொன்னு பீடியாட்ரிக். நீ பிரசவத்தை பாத்துக்கிற, நான் வளர்க்குற விதத்தை பாக்குறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க வந்த உடனே அட்மினை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. சொல்லலனாலும் நான் போய் பார்த்து தானே. நீங்க திரும்பி வந்ததை நினைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சார். எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா நீங்க இப்பவே போய் எல்லாரோட கங்க்ராட்ஸையும் வாங்கிட்டு அட்மிட்ட பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சார் பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்கல்ல? ஆமாம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட்டா? எஸ். அது என்ன கம்ப்ளைண்ட் சார்? அது ஃபோன் மூலமாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன். விசாரித்ததில் அது ஃபேக் இல்லைன்னு தெரிஞ்சுது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாள் சார். அதனால டைரெக்டாக விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர் பாலு ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணதா தகவல். நாங்கள் அதை விசாரித்து பார்த்ததில் அது உண்மைதான்னு தெரிய வந்தது. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அதை செஞ்சது நான் தானே உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதெல்லாம் நிரூபிக்க வேண்டியது போலீஸோடைய வேலை. அப்புறம் நான் தான் அதை பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாதிக்கப்பட்ட ஆள் உங்கள் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. தீபன் ஒரு ஆளை உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன சொன்னார்னா, எப்போ வேணாலும் டாக்டர் பாலுவை ஹாஸ்பிட்டலில் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற காரணத்தால் தான் கொஞ்ச நாளைக்கு டாக்டர் பாலுவோட சேவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு மேனேஜ்மெண்ட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. டாக்டர் உட்காருங்க. எதுக்கு? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னோட தேவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணியாச்சுல்ல? ஆமாம். அதில் மாற்றம் இருக்குன்னு நம்ப சொல்கிறீங்களா? வேண்டாம். அப்புறம் எதுக்காக நான் இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே. அட்லீஸ்ட் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியாவது. நான் இங்கே ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு மற்ற ஸ்டாஃப்ஸுக்கும் டாக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் என்னை அன்போடு விஷ் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தான் உங்கள் சேம்பருக்கு வந்தேன். இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே கால் பண்ணி சொல்லியிருந்தா
நான் இந்த ஹாஸ்பிட்டலோட கேம்பஸ்குள்ளேயே வராம அப்படியே போயிருப்பேன்ல. மிஸ்டர் பாலு, இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாது. இன்னைக்கு காலையில் தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. உடனடியாக மேனேஜ்மெண்ட் கமிட்டி முடிவும் எடுத்துட்டாங்க. அது அடுத்த நிமிஷமே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதை அன்பா வரவேற்றுட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புற மாதிரி இருக்கு. இப்படி இன்சல்ட் பண்ணாமே அது இருந்திருக்கலாமே. ஒரு டாக்டருக்கு அந்த அளவுக்கு கூட மரியாதை இல்லையா என்ன? இப்ப என்ன ரொம்ப அன்பா சந்தோஷமா வரவேற்ற ஸ்டாஃப் கிட்டையும் டாக்டர்ஸ் கிட்டையும் நான் என்ன பதில் சொல்றது? எல்லாத்துக்கும் மேல நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன்னு ரொம்ப அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படுற என்னோட மனைவி உமா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு வாழ்த்து சொன்னவங்களெல்லாம் தாண்டி நான் இப்ப எப்படி வெளியே போறது? ஒரு குற்றவாளி மாதிரி அசிங்கப்பட்டு தலகுனிஞ்சு போக சொல்றீங்களா? இப்படி ஒரு அவமானம் ஏதாவது ஒரு டாக்டருக்கு நடந்திருக்குமா? இப்படி ஒரு விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். இந்த இன்சல்ட்டை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு மெடிசன் எழுதி தரேன், அதை வாங்கி சாப்பிடுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்க. சரி மேடம். இதுலயே சரியாயிடும். இதை சாப்பிட்டுட்டு 2 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ஓகே. இங்கிருந்து போன பிறகு தினேஷ் உனக்கு கால் பண்ணானா? இல்ல, அவர் இப்போதைக்கு இங்க இல்லைன்னு தேவிகா சொன்னா. ஏதோ ஒரு ஆளோட எங்கேயோ போயிட்டாரு போல. எங்கேயோ போய் தொலையட்டும், நீ நிம்மதியா இருந்தா போதும். அந்த கடவுளே நினைச்சா கூட தினேஷ் என்னைக்குமே திருந்தவே மாட்டான்னு தெரியும். அதனாலதான் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை இப்படி இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணி அந்த பணத்தையும் வேஸ்ட் பண்ணணும், சரிதானே? அப்புறம் ராத்திரி வீட்டில் எதுவும் சமைக்க வேண்டாம். ஒருவேளை உமாவும் பாலுவும் பசங்களை வெளியே கூட்டிட்டு போவாங்க போல இருக்கு. எதுக்கும் அவங்க வரட்டும், அப்புறம் யோசிச்சுக்கலாம். நீ என்னடா சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? பாலு, என்னாச்சுப்பா? பதில் சொல்லாம அமைதியா இருக்க. என்னாச்சுன்னு என்னை பார்த்து சொல்லு. என்னாச்சுடா, கண்ணு கலங்கி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லாததுக்கா இப்படி கண் கலங்கி இருக்க? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. எதுவா இருந்தாலும் அம்மா உனக்கு துணையா இருக்கேன், சொல்லுப்பா. பாலு, பயமா இருக்குடா. உன்னோட சின்ன வயசுல கூட நீ இந்த அளவு அழறதுக்கு நான் விட்டதே இல்லடா. நீயும் என்ன அழ வச்சது கிடையாது. அப்படி தாங்க முடியாத அளவு என்ன துக்கம்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. உன்னை பார்த்தா பதட்டம் ஆகுதுடா. ஒன்னும் இல்லம்மா. உங்க பிள்ளையால ஒரு டாக்டர் ஆக முடியாதுமா. நீங்க மனசார வேண்ட தெய்வத்துக்கு கூட நான் டாக்டர் ஆகிறதுல விருப்பம் இல்லை போல இருக்குமா. நீங்களும் பாவம் இவளும் என்ன டாக்டரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா என்னால ஒரு டாக்டரா கண்டினியூ பண்ண முடியும்னு தெரியலமா. எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன், சகிச்சுக்கிட்டேன். ஆனா இனி எதுக்குமே வாய்ப்பில்லை போல இருக்கு.
நீ இப்படி யோசிக்கிற அளவு என்னடா ஆச்சு? இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா. அம்மா. ஹேமா, என்னாச்சு? ஏய், திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இவன் பேசுறத கேட்டா யாருக்குமே இப்படித்தான் ஆகும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிபி கொஞ்சம் லோவா இருக்கு. தண்ணி குடிச்சா சரியாயிடும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. டேய் பாலு, என்ன விஷயம் அம்மா கிட்ட சொல்லுடா. என் கவலையை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்களே பாத்தீங்கல்ல. என்ன நடக்குதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளே. வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். சார், என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கத்தான். உங்களுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானே உங்களை வந்து பார்த்துக்கிறேன். ஹலோ டாக்டர். ஹலோ. ஆமாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலே இருக்கீங்க? இல்லை. அப்போ வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம். அப்போ சரி, நானே அங்கே வந்துடுறேன். ஹலோ. ஹலோ. நான் உடனே கிளம்பி அங்கே வந்துடுறேன். அந்த தீபனோட கேஸ் சம்மந்தமாக உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும். அது வந்து நான் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். இல்லை, நானே அங்கே வந்துடுறேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? பரவாயில்ல, நானே வரேன். எப்போ வருவீங்க? உடனே கிளம்புறேன். அப்போ நீங்கள் இங்கே வந்துடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி சரி, ஓகே. இப்ப யார்கிட்ட பேசுன? என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை பார்க்கணும்னு சொன்னா. போயிட்டு வந்துடுறேன். எந்த ஃப்ரெண்டு? சைமன் தான். நீ இப்ப எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு அர்ஜென்ட்டா இப்போ அவனை பார்த்தாகணுமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் நான் என் ஃப்ரெண்டை கூட போய் பார்க்கணுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.